டிட்வா புயலின் காரணமாக இலங்கை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றன. மேலும் 17 மாவட்டங்கள் இலங்கையை பொறுத்தவரை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய விமானங்கள் அனைத்தும் 3 நாட்களாக இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக அதாவது இங்கிருந்து துபாய் செல்லக்கூடிய பயணிகள் அனைவருமே இலங்கையில் விமான நிலையத்திலேயே 3 நாட்களாக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதற்கான மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தல்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குறிப்பாக சென்னை தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக 150 பேர் இருப்பதாகவும் மொத்தமாக விமான நிலையத்தை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்டோர் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் கிடைக்கப்பட்டது உடனடியாக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உடனடியாக பொதுத்துறை செயலாளர் மூலமாக எவ்வளவு பேர் அங்கு இருக்கிறார்கள், என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கிறது, உடனடியாக அவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரத்துடன் தொடர்பு கொண்டு இது குறித்த தகவல்கள் எல்லாம் திரட்ட வேண்டும் என முதலமைச்சருடைய உத்தரவின்படி பொதுத்துறை செயலாளர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்பாக அங்கு விமான நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சுமார் 150க்கும் மேற்பட்டவரை உடனடியாக சென்னை கொண்டு வருவதற்கான அடுத்த கட்டமான பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகள் முறைக்கூடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரத்துடன் தொடர்பு கொண்டு அதற்கான நடைமுறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார் பொதுத்துறை செயலாளர். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர்களை உடனடியாக சென்னைக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது தகவல்களை முதலமைச்சர் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.